தங்கத்தோடைய தன்மை வந்து மாறவே மாறாது. நீங்கள் 1000 வருஷம் எடுத்து பார்த்தாலுமே அந்த தங்கத்தோட தன்மைங்கிறது பியூரிட்டிங்கிறது அதுதான். அந்த பியூரிட்டிக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு சேல் பண்ணலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு டிசைட் ஆகிறது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இப்போ ரேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு ரேட்டுங்கிறத விட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரேட் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் இன்ட்டு அவங்களோட நகையை சேல் பண்ணுங்கிற முடிவு வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன். ஸோ நீங்கள் மட்டும் தனியாக டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க மேக்ஸிமம் ஒன்றா இருக்கிற டைம் வந்து ஈவினிங் 6 o'clock 7 o'clock மேலே தான் வந்து ஒன்றா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வேறு எந்த கம்பெனியுமே சர்வீஸ் கொடுக்குறது கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் மணி கோல்டு வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கஸ்டமருக்காக சர்வீஸ் கொடுக்கணும். கால் பண்ணிங்க அப்படின்னா நைட் ஒரு 7:30 கொடுக்குறீங்க, 8 o'clock கொடுக்குறீங்க, இல்லை 6:30 கொடுக்குறீங்க. ஆன் த ஸ்பாட்டில் அந்த டைமுக்கு வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து போயிடுவோம். ஓ, ஸ்டாஃப்ஸ் டைரெக்டாக அவங்க வீட்லேயே போட்டு கலெக்ட் பண்ணி எல்லாமே. வில்லேஜ் சைடில் 6 o'clock மேலே வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் சிட்டிஸில் வந்து அந்த சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. அவங்களோட கன்வீனியன்ட் தான் பார்க்குறேன். ஸோ நான் ஒர்க் போயிட்டு வந்துடுறேன், அந்த டைமில் வந்து நான் என்னோடய வீட்டில் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு நான் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களோட கன்வீனியன்ட்டில் தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு எல்லா சென்டர்லையுமே கோல்டை சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து ரொட்டேஷனுக்காக வந்து கோல்டை வந்து பை பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. திரும்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பில்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டை வச்சு தான் அடுத்து அவங்க ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு வாங்குவாங்க, அன்றைக்கி ரேட் ஏறி இருந்ததுன்னா அன்றைக்கி சேல் பண்ணுவாங்க. ஏன்னா ரேட்டில் வந்து அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்குது. இப்போ கிரவுண்ட் லெவலில் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு சின்ன சின்ன காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, ஒரு சின்ன கடை வைக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸுமே வந்து நம்மள்ட்ட வந்து சேல் பண்ணுறாங்க. எல்லா லெவலில் ஆஃப் பீப்புளே வந்து நம்மள்ட்ட சேல் பண்ணுறாங்க. இப்போது ஜென்ரலாகவே வந்து நம்ம நகை செல் பண்ணலான்ற ஒரு ஐடியா உள்ள வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு இது கம்மியாக இருக்கே, ஒருவேளை அந்த ரேட் பார்த்து நம்ம கரெக்டாக அன்றைக்கி போய் அதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு தோணும்ல சார், அதுக்கு உங்களோட பதில்? நகையை சேல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுங்க மேடம், ஏறலாம் இறங்கலாம் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு இன்றைக்கி தேவை, நாளைக்கு தேவைங்கிறப்ப இன்றைக்கி சேல் பண்ணிடணும். இல்லை அடுத்த மாதம் தேவை அப்படின்னா அடுத்த மாதம். ஃபாஸ்ட் மணி கோல்டு டைரக்டர் மிஸ்டர் வெற்றி செல்வன் இஸ் வித் மீ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு அப்படின்னாலே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக நம்ம எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அதை சேவ் பண்ணி வச்சோமோ இன்னைக்கு அதை வாங்குற அளவுக்கு அந்த ஒரு பயம் வந்திருக்கு மக்கள்கிட்ட. பட் இதுவே ரொம்ப அழகாக சில விஷயம் மக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இத்தனை வருடமாக அதை ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபாஸ்ட் மணி கோல்டு அப்படின்னு சொல்லும் போது உங்கள் டைட்டிலே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இது எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸே வந்தது, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நம்ம எடுத்து மக்களுக்கு பண்ணணும் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, இப்போ ஃபாஸ்ட் மணி கோல்டு அப்படின்னா ஃபாஸ்ட் கேஷ் ஃபார் கோல்டு. ஸோ நம்ம கோல்டை வந்து இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக லிக்விடேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் அந்த ஃபாஸ்ட் மணி கோல்டுங்கிற பிராண்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசெட். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து கோல்டு வாங்குறதே வந்து ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், ஒரு சேஃபஸ்ட் அசெட்டாக வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கோல்டு வாங்குறாங்க. ஸோ கோல்டு வாங்குறத பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளோட பிஸ்னஸ் வந்து வாங்கின கோல்டை பை பண்ணுறோம் நம்ம. ஸோ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளட்ஜிங் ஒன்று இருக்குது, சேல் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா அதை பிளட்ஜ் பண்ணால் அடுத்த மந்த்து நமக்கு தேவையான போது திருப்பி அந்த கோல்டு நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் செல் பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்லையா? இதில் எப்படி இவ்வளோ வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கும் அந்த கஸ்டமர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பாண்ட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவை. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸுக்காக வேணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த நகையை சேல் பண்ணிவிட்டு இல்லை பிளட்ஜ் பண்ணிட்டோ அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் பிளட்ஜ் பண்ணலாம். ஸோ அது ஒரு லாங் டைம் உள்ள ஒரு எக்ஸ்பென்சஸ், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிஸு, ஸோ ஒரு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸுக்காக. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்தே வந்து உங்களால் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட்டில் தான் ஃபேமிலி வந்து எல்லாருமே ரன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மந்த்லி ஒரு 40,000 வச்சிருக்காங்கன்னு வைங்க, ஒரு மந்த்லி பட்ஜெட் வச்சிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து இப்போ நகையை வந்து பிளட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 6,000 வந்து அடிஷனலாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகுது. ஸோ அதை அவங்களால மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அதே அந்த டைமில் இன்னைக்குள்ள ரேட்டுக்கு அதே மாதிரி நகையை பிளட்ஜ் பண்ணோம் அப்படின்னா 70% LTV தான். இப்போ பேங்க்கில் போய் பிளட்ஜ் பண்ணுறோம், இல்லை ஒரு NBFCயில் பிளட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டோ இன்னைக்கு ரேட்லேருந்து ஒரு 70% தான் வந்து லோனாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சேல் பண்ணுறப்போ இன்னைக்கு உள்ள பியூரிட்டிலேருந்து 95% இன்னைக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல் வேல்யூ வந்து டே ஒன்லேயே அவங்களுக்கு கிடைச்சிருது. அதே பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டணும். சப்போஸ் கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா 12 மந்த்தில் ஆக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அந்த டைமில் போய் அங்கே கட்ட முடியாத சுச்சுவேஷனில் ஆக்ஷனில் விடுறாங்க அப்படின்னா
அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்கினப்பே 70% தான் வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு டேட்டில் 70%க்கே அந்த கோல்டை வந்து அவங்க லூஸ் பண்ண மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகும். சப்போஸ் அவங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களால வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைம்லேயே அவங்க வந்து சேல் பண்ணியிருந்தாங்கன்னா 95% வந்து அவங்களால அந்த 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 டைமுக்கு அந்த டேட்டுக்கு அந்த மணி வந்து அவங்க கையில் கிடச்சிருக்கும். சரி, பிளெட்ஜ் தான் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வருவோம். பட் வாட் இஸ் தட், நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா உங்களோட இதில் வந்து ரொம்ப யூனிக்னஸாக சில ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த ட்ரஸ்ட்டை கொண்டு வரீங்க? ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் வர்றது தான். ஸோ ஆல்ரெடி எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நேரடியாக ஒரு பிராண்டை பார்க்குறீங்க, நீங்கள் அந்த பிராண்ட் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இமீடியட்டாக வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லை ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் சர்வீஸ் எடுத்துகிட்டு போனவங்க ரெஃபர் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம கம்பெனியில் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தோம். அதுவும் நம்மளோட சர்வீஸ் நெக்ஸ்ட் மேஜராக நம்ம சொல்லணும்னா நம்ம கம்பெனியோட சர்வீஸ். இப்போ கோவிட் டைம்லலாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்லேருந்தே நம்ம கால் சென்டருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன ஒரு பதட்டம், ஆக்சிஜன் இது சிலிண்டர் இது எல்லாமே நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ மணி தேவைப்படுதுன்றப்ப நகையை வந்து அவங்களால இமீடியட்டாக வந்து பேங்க்கில் போய் டோர் ஸ்டெப் சர்வீஸில் வந்து யாரும் பிளெட்ஜ் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து நகையை சேல் பண்ணுறப்போ நம்ம ஆஃபீஸ்க்கே நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப டெடிக்கேட்டான ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. பிபி கிட்டு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் முடிச்சு கொடுத்து இமீடியட்டாக அவங்க அக்கௌண்ட்டில் பணம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் கோவிட் டைமில் நிறையா வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கோவிட் டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கம்பெனியை பற்றி நம்ம பண்ண சர்வீஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கோவிட்லேருந்து வெளியே வந்து அந்த நம்ம கொடுத்த கஸ்டமர்ஸ், நம்ம அந்த டைமில் சேல் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து ரெக்கவரி ஆகி வெளியே வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காங்க நம்மள்ட்ட வந்து. ஸோ டெஸ்டிமோனியல் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என் உயிரை காப்பாற்று, அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, இமீடியட்டாக உங்களால் வந்து பண்ண முடிஞ்சது, நீங்கள் தான் அதை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறையா கஸ்டமர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம டெடிகேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க, அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் இருந்ததுனால அந்த டைமில் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒரு விஷயம் ட்ரஸ்ட்டாக இருந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும்பொழுது அடுத்த கட்டம் நம்ம யோசிக்கும் பொழுது நிறைய இதுக்கான ஸ்கீம்ஸ் கொண்டு வருவோம், நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வரும் இல்லையா? ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. அது என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது? பேசிக்காக வந்து கோல்டு வந்து சேல் பண்ண நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ ஏன் ஃபாஸ்ட் மணி கோல்டு அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நகையை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் நகையை சேல் பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்ன டிசைட் பண்ணுவீங்க? ஆமாம், கண்டிப்பாக எது பெஸ்ட் இடம்னு பார்த்துட்டு அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஸோ ஒரு லீவோ இல்லை பர்மிஷனோ போகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக. ஆமாம். ஸோ 1 டே ஒரு ½ டே வந்து உங்களுடைய அன்னைக்கு ஒரு டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கம்பெனியில் என்ன கொடுத்துருங்க கஸ்டமருக்கு ஆட் அண்ட் சர்வீஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ நீங்கள் லீவ் போடணும்னு அவசியம் இல்லை, பர்மிஷன் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்களே ஒரு ஷூட் வரீங்க, மார்னிங் உங்களுக்கு ஷூட் இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷூட் முடிச்சுட்டு உங்களோட கன்வீனியன்ட் டைமை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டைம் கொடுக்குறீங்களோ அந்த டைமில் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி ஒரு ஸ்கீம் ஏன் கொண்டு வந்தீங்க? ஸோ யூஸ்வலி வி ஹேவ் தட் பர்டிகுலர் ஆஃபீஸ் ஆகும். ஸோ இப்போ உள்ள டைமிங் பேங்கிங் ஆஃப்டர், இப்போ வந்து ரெகுலர் பேங்கிங் டைமை விட ரெகுலர் ஆஃபீஸ் டைமை விட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் பண்ணுறது தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு நாள் நீங்கள் லீவ் பண்ணணும், உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபுல் டே. ஸோ உங்கள் ஆஃபீஸில் பல கமிட்மெண்ட் இருக்கலாம், லீவ் கிடைக்காம இருக்கலாம், பர்மிஷன் போட முடியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்கள் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நகையை சேல் பண்ணுங்கிற முடிவு வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன். அவங்க மேக்ஸிமம் ஒன்றா இருக்கிற டைம் வந்து ஈவினிங் 6 o'clock 7 o'clock மேலே தான் வந்து ஒன்றா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டைமில் வேறு எந்த கம்பெனியுமே சர்வீஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் மணி கோல்டு வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கஸ்டமருக்காக சர்வீஸ் கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ மேஜர் சிட்டிஸ்லலாம் வந்து எங்கள் மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் பண்ணுறோம். டோர் ஸ்டெப்பில் அதுவும் இப்போ நீங்கள் ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் இப்போ எனக்கு 7:30 நைட் ஒரு 7:30 கொடுக்குறீங்க, 8 o'clock கொடுக்குறீங்க, இல்லை 6:30 கொடுக்குறீங்க, ஆன் த ஸ்பாட்டில் அந்த டைமுக்கு வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜராக வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சர்வீஸில் அந்த ரேஷியோ பாயிண்ட் எந்த அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு? 50% இருக்குது. சிட்டிஸில் வந்து 50% இருக்குது. ஸோ வில்லேஜ் சைடில் 6 o'clock மேலே வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் சிட்டிஸில் வந்து அந்த சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. அவங்களோட கன்வீனியன்ட் தான் பார்க்குறாங்க. ஸோ நான் ஒர்க் போயிட்டு வந்துடுறேன், அந்த டைமில் வந்து நான் என்னோடய வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு நான் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களோட கன்வீனியன்ட்டில் தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு.
மாதிரி கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இப்போ ஒரு சிலர் கஷ்டத்தில் வருவாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கல்ல. ஏன்னா அந்த ஃபாஸ்ட் மணி கோல்டுன்ற இது வந்து நிறைய பேருக்கு ஒரு புரிதல் எல்லாமே தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த வாட்டி அது கடனாக போகும்பொழுது ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம அது நல்ல விஷயமா டோட்டலாகவே விற்று அது காசாக எடுத்துடலாம் அப்படின்றீங்களா? ஸோ என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க? ஏபிசி எல்லா சென்டர்லையுமே நான் கோல்டை சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ ஏ சென்டர்னு இப்போ எடுத்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து ரொட்டேஷனுக்காக வந்து கோல்டை வந்து பை பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. திரும்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பில்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க, அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டை வச்சு தான் அடுத்து அவங்க ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு வாங்குவாங்க, திரும்பி சேல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான டைமில் கோல்டு சேல் பண்ணுவாங்க. அன்றைக்கி ரேட் ஏறி இருந்ததுன்னா அன்றைக்கி சேல் பண்ணுவாங்க. ஏன்னா ரேட்டில் வந்து அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்குது இப்போ. ஸோ ரேட் அதிகமாக இருக்கிறப்ப சேல் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்கிறப்போ வாங்குற பிஸ்னஸ் பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புளும் இருக்காங்க, அடுத்த லெவலில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு சின்ன சின்ன காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, ஒரு சின்ன கடை வைக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸுமே வந்து நம்மள்ட்ட வந்து சேல் பண்ணுறாங்க. எல்லா லெவலில் ஆஃப் பீப்புளே வந்து நம்மள்ட்ட சேல் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அதோட பாசிட்டிவ் இதுனா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? இந்த குவாலிட்டியை தாண்டி, அந்த ஒரு விஷயத்தை தாண்டி தீஸ் ஆர் த விஷயங்கள், இது ரொம்ப பாசிட்டிவாக எங்கள் பிஸ்னஸில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோன்னா என்னென்ன? பாசிட்டிவ் இமீடியேட்டாக லிக்விடேட் பண்ணுறோம். வித்தின் 30 மினிட்ஸில் வந்து உங்களுடைய பண தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் வருவாங்க, மெடிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து அடுத்து இப்போ நாளைக்கு ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது வந்து அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இமீடியேட்டாக அவங்களுக்கு கேஷ் தேவை. கோல்டு சேலை பொறுத்த வரைக்கும் இமீடியட் கேஷ் பேமெண்ட்டுக்காக தான் வந்து கோல்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து ட்ரிகர் பாயிண்ட். அவங்களுக்கு இமீடியட் லிக்விடேட்டாக கேஷ் வந்து கிடைக்கும். அதுவும் பேங்கிங் ஹவர்ஸ் இல்லாத டைம்லையும் கிடைக்கும். நகை பிளேஸ் பண்ணுன்னா பேங்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் அவங்களால பிளேஸ் பண்ண முடியும். சவரன்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக பண்ணலாம். ப்ராசஸ். ஸோ அது வந்து குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் இருக்கணும். உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து, நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டை பொறுத்து நீங்கள் கிலோ கேஜியில் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மினிமம் இதில் இருக்கிறவங்க வந்து கிராம்ஸில் பண்ணுவாங்க, மினிமம் 5 கிராம்ஸ் 10 கிராம்ஸ். ஸோ அதில் கூட பண்ணலாம். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரேட்ஸ் எப்படி சார்? ரேட் அப்படிங்கிறது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு டிசைட் ஆகிறது. ஸோ கோல்டு ரேட்டுங்கிறது நீங்கள் இப்போ வருஷத்தில் பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இப்போ ரேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு ரேட்டுங்கிறத விட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரேட் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் இன்ட்டு அவங்களோட பியூரிட்டி இன்ட்டு வெயிட். ஸோ நகையோட வெயிட்டு, ஸோ நகையோட டச் பியூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ பழைய காலத்தில் உள்ள நகையெல்லாம் வந்து 18 கேரட் 19 கேரட். நம்ம நகையில் வந்து பியூரிட்டி இருக்குது. 49 அப்படிங்கிறது 24 கேரட். 24 கேரட்டுங்கிறது ஒரு பார் ஆர் காயின் வந்து 49ல் பண்ணுவோம். ஸோ 916 அப்படிங்கிறது தான் இப்போ ஆபரண தங்கத்தில் ஹையஸ்ட் பியூரிட்டி வந்து இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ 916 அப்படிங்கிறது 91.6% கோல்டு இருக்கும். பேலன்ஸ் வந்து அலாய் மெட்டல்ஸ் வந்து அது கூட சேர்ந்து நகையை செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம பை பண்ணுறது வந்து எப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு இன்ட்டு அவங்க நகையோட பியூரிட்டி இன்ட்டு அவங்களோட வெயிட், அவங்க கொடுக்குற கோல்டோட வெயிட். அண்ட் இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும், கோல்டு வந்து செல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம், கேள்விப்பட்டுருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இதற்கான பதில் என்ன? பிஎம் பொறுத்த வரைக்கும் கோல்டு பை பண்ணுறதை கம்மி பண்ணியிருக்கு. யா. ஸோ அவங்க என்ன பாயிண்ட், சாரி டு இன்டரப்ட், இப்போ அப்படி இருக்கும்பொழுது இருக்கிற கோல்டு நம்ம தக்க வச்சுக்க தான் பார்ப்போம் இல்லையா? ஒன்ஸ் அது என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும். பட் இது வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸில் போயிட்டு இருக்குன்றதான் என்னோட கேள்வி. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக பிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணோன்னே வந்து கோல்டு வந்து பை பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்கீம்ஸில் வந்து கோல்டு வந்து பை பண்ணுறது நிப்பாட்டிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்து கஸ்டமர்ஸில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிஸ்னஸில் வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ எதனால் அதை சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் நான் கிடையாது. என்னுடைய புரிதலை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கோல்டை வந்து நம்ம க்ரூடுக்கு அப்புறம் வந்து கோல்டு தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் இந்தியாவில். சவுத் இந்தியாவில் மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணுறதுல வந்து சவுத் இந்தியா ரொம்ப லார்ஜஸ்ட் கோல்டு வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ கோல்டு இம்போர்ட் பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து டாலர்ஸில் தான் அது பை பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இந்தியன் ருப்பி வந்து வீக்கன் ஆகுது. ஸோ இந்த காரணத்தினால உள்நாட்டில் இருக்கிற நகையே வந்து சுழற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் வந்து காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணுற பிஸ்னஸ் என்னன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து தேவைக்கு அதிகமான கோல்டு இருக்குது, நீங்கள் அதை என்கிட்ட சேல் பண்ணுறீங்க, நம்ம அதை திரும்பி ரீசைக்கிள் பண்ணுறோம், மெல்ட் பண்ணி திரும்பி ஜுவல்லரிக்கு தான் நம்ம சப்ளை பண்ணுறோம். நம்ம பாரா திரும்பி பியூர் பண்ணி ஜுவல்லரிக்கு சப்ளை பண்ணுறோம். ஜுவல்லரி வந்து அது திரும்பி வந்து நகையாக மேக் பண்ணி ரீட்டைலில் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொட்டீன் சைக்கிள் ப்ராசஸ். ஸோ உள்நாட்டில் இருக்க தங்கத்தை தேவையாக இருக்கிறவங்க வாங்குறாங்க, தேவையில்லாதவங்க விற்கிறாங்க. ஸோ இந்த சைக்கிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸில் ஃபாஸ்ட் மணி கோல்டு அப்படிங்கிறது வந்து ஓல்டு கோல்டை பை பண்ணி அதை திரும்பி நம்ம மெல்ட் பண்ணி திரும்பி ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம திரும்பி அதை கொண்டு வரோம். ஸோ உங்கள்கிட்ட தேவைக்கு அதிகமாக இருக்கிற நகை வந்து நம்ம மூலயமா திரும்பி அடுத்து தேவையானவங்களுக்கு போகுது. ஸோ இது ஒரு ப்ராசஸ். அப்போது இம்போர்ட் பண்ணுறதை வந்து குறைக்கிறதுல நம்ம மேஜராக வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு இப்படி பார்க்கும்பொழுது அது பாசிட்டிவ். ஆமாம், அப்போ உள்நாட்டில் இருக்கிற தங்கத்தையே வந்து நம்ம எந்த அளவுக்கு சுழற்சி பண்ணுறோமோ இம்போர்ட்டை குறைக்க இந்தியன் எக்கானமி வந்து பூம் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து பிஎம்மோட ப்ரெசிலிசி இருக்குதுல. அண்ட் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சு தான் ஸ்டார்டிங்
ஸ்டார்டிங் அதை கேட்ட ஆக்சுவலி நீங்கள் அது வேற ஒரு பதில் சொல்லிட்டீங்க. பட் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில விஷயம் அது உணர்ந்து அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணிருக்கும்ல. ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேபி உங்களுக்கு யூ வென்ட் த்ரூ சம்திங்கா இல்லை எதனால இப்படி ஒரு கான்செப்ட்? இல்லை இது வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்கோம் மேடம். உடனேலாம் ஆரம்பிக்கல. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்னா கோல்டை வந்து பிளெச் பண்ணதுனால அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் லாஸ். இப்போது 2012, 13, 14 அந்த ரேஞ்சில் இருக்கிறப்பெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவேர்னஸ் கிடையாது. நகையை சேல் பண்ணலாம், சேல் பண்ணி கேஷாக மாற்றலாம் அப்படிங்கிற அவேர்னஸே வந்து யாருக்கும் கிடையாது. நகை வேணும்னா போய் பேங்க்கில் வைக்கலாம், இல்லை பான் ஷாப்பில் இந்த மாதிரி இடத்துல வந்து நகையை வச்சுட்டு அடமானம் வச்சுட்டு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னா அதில் நிறையா வந்து ஆக்ஷன்ஸ் போச்சு. ஆக்ஷனுங்கிறது ஏலத்தில் வரும். ஸோ டே 1ல் வந்து அவங்க வைக்கிற நகை வந்து ஆஃப்டர் 1 இயரில் வந்து அது ஆக்ஷன் போகுது. அவங்களால மீட்டு எடுக்க முடியல, ஏன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. திரும்பி அதை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த 60 to 70% ஆஃப் இதில் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அந்த பீரியடில். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு லேமேனாக பார்க்குறப்போ நான் நகை அடமானம் வச்சுட்டேன், திரும்பி என்னால் மீட்க முடியல, அந்த நகை ஏலத்துக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மணி லாஸ், ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த டைமில் 70% தான் அவங்க வந்து லோனை கொடுத்துருப்பாங்க. திரும்பி அவங்களால அந்த நகையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, ஆக்ஷனுக்கும் போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து 70%க்கு அன்னைக்கு அந்த ரேட்டில் விற்ற மாதிரி கணக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். புரியுது. ஏன்னா நீங்கள் திரும்பி அந்த 12 monthsல அதை ரெடீம் பண்ண முடியல. ஆனால் அன்னைய டேட்லேயே வந்து 95%க்கு நீங்கள் சேல் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஃபுல் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது ஒரு நம்பிக்கை தானே சார்? ஆக்சுவலி இப்போ நானே வந்து வைக்கிறேன் அப்படின்னும்பொழுது அது ஒரு அந்த பாயிண்ட்டில் வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட் மந்த் இதே டேட்டுக்குள்ளே நம்ம எடுத்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் தானே போய் வைக்கிறோம். அதுதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னப்போ என்னன்னா, அந்த சுச்சுவேஷன் திரும்பி வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணி அந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இருக்கிறவங்க ப்ளஸ் அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலான்றீங்க. அதுதான் மேஜரான விஷயம். அப்போது வைக்கிறது கரெக்டாக, நகை அடமானம் வைக்கிறது கரெக்டாக, விற்கிறது கரெக்டாங்கிறது டிசிஷன் வந்து அந்த சுச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணும். இப்போ எனக்கு என்னென்னா மேபி இவ்வளோ சவரன்ஸ் ஆஃப் கோல்டு கொண்டு வராங்க, இது வந்து பொதுவாக மக்களுக்கும் இது யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி அவங்க வந்து இவ்வளோ நம்ம செல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆஸ் அ டிரெக்டர் வுட் யூ சஜஸ்ட் அந்த மொத்த ஜுவல்ஸுமே எடுத்து அதுக்கான ஒரு ப்ராசஸை கொடுப்பீங்களா, இல்லை அவங்க தேவைக்கேற்ப இது மட்டும் இவ்வளோ போயிட்டு அந்த டீலை க்ளோஸ் பண்ண பார்ப்போம்? அவங்க எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த சஜஷன்ஸ் உங்கள் சைடில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளோட ஃபாஸ்ட் மணி கோல்டில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இப்போ நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து இப்போ எனக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு 10 lakhs வேணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்க கொண்டு வரது வந்து மோர் தென் 10 lakhsக்கு வருது ஒரு வேல்யூ பண்ணுறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 10 lakhs தான் போகும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு 15 lakhs கூட போகும், இல்லை 12 lakhs போகும், இல்லை 11 lakhs கூட போகும். ஸோ பேலன்ஸ் உள்ள 1 lakh வந்து அவங்க ரெடீம் கூட பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட அதை வந்து டிசிஷன் வந்து அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். நம்ம கோட் பண்ணுறோம், பெஸ்ட் கோட் மார்க்கெட்டில் என்னவோ அது பெஸ்ட் கோட் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் உள்ள நகையை வந்து கொடுக்கலாமா, இல்லை 11 lakhs அவங்களுக்கு வேணுமா, இல்லை 10 lakhs போதும் அப்படின்னா பேலன்ஸ் உள்ளதை அவங்க கையில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 2 சர்வீஸ் இருக்குது. இப்போ வந்து கோல்டு அடமானம் வச்சு அதை ரெடீம் பண்ணுற சர்வீஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அது டேக் ஓவர்னு சொல்லுவோம். ஸோ பேங்க்கில் வந்து ஆல்ரெடி அடமானம் வச்சிருக்கீங்க, ஒரு மிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு திரும்பி பணம் தேவைப்படுது, உங்கள்கிட்ட இப்போ கையில் கோல்டு இல்லை, ஆனால் பிளச் பண்ணி எடுத்துட்டீங்க, ஆல்ரெடி பேங்க்கில் பிளச் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு அமௌண்ட் வாங்கிட்டீங்க, அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த கோல்டுக்கு இன்னும் மதிப்பு இருக்குது, ஏன்னா 70%க்கு தான் நீங்கள் பிளச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு சேல் பண்ணோம்னா அதில் 90 to 95 to 100% வந்து உங்களுக்கு வேல்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த பேலன்ஸ் இருக்க 25% இருக்குது. ஸோ அந்த 25% உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ அதை எடுத்து நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா 25% கிடைக்கும் உங்களுக்கு அடிஷ்னலாக. ஸோ இன் சுச்சுவேஷன் இப்போ நகை அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னா இன்னும் அடிஷ்னலாக கூட கிடைக்கும். ஸோ டே 1ல் ஒன்று அவங்க பிளச் பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து கோல்டு ரேட் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ 2000 இப்போ கரண்ட் வந்த 16,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பிளஸ் பண்ண வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இப்போ அவங்க சேல் பண்ணுறப்போ ஒரு 30 to 40% to 50% வரைக்கும் கூட அவங்களுக்கு அடிஷ்னலாக அவங்க பிளச் பண்ணி எடுத்தது போக பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து அந்த சர்வீஸாக இருக்கட்டும், குவாலிட்டி, அந்த ஃபீச்சர்ஸ், இதை பற்றி நம்ம பேசணும். இப்போ மக்களுக்கு புரிகிற மாதிரியே நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நானே ஒரு 4 ஐ டோன்ட் நோ சில சவரன்ஸ் ஆஃப் கோல்டு நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வரும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அதற்கான ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஸோ நம்மளுடைய ப்ராசஸ் வந்து ஒரு 4 step ப்ராசஸ் தான் மேடம். ஸோ ஃபஸ்ட்டு நகையை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நம்ம பேக்கப் கால் சென்டர் இருக்குது. ஸோ கால் பண்ணுறீங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங்கிறது நடக்கும். ஸோ உங்களோட கன்வீனியன்ட் டைமில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங் நடக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கோல்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம வெயிட் அண்ட் பியூரிட்டி வந்து செக் பண்ணுறோம். அவங்க கண் முன்னாடி ஃபஸ்ட்டு வெயிட்டை செக் பண்ணுறோம், அடுத்து அவங்களுக்கு பியூரிட்டியை செக் பண்ணுறோம். ஸோ அந்த நகையோட ஒவ்வொரு ப்ராசஸும் அந்த கோல்டோட பியூரிட்டி என்ன, இந்த வெயிட்டுக்கு எவ்வளோ போகுது, இதில் சப்போஸ் அதில் லெஸ் ஏதாவது இந்த ஸ்டோன் இருந்துச்சு இல்லை அப்படின்னு லெஸ் இருக்கா இல்லையா, இல்லை லெஸ் இல்லைனா பிளைனாக இருந்துச்சுன்னா பிளைன் ரேட் அப்படி. ஸோ அதை அந்த ப்ராசஸை வந்து கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்கிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து ஸ்டெப்பின் ஆகிட்டீங்க, இல்லை நம்ம ஸ்டாஃப் வந்து டோர் ஸ்டெப்பில் வந்துட்டாங்க. ஸோ இந்த 2 சுச்சுவேஷன் பியூரிட்டி செக் பண்ணுவோம். ஸோ பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேல்யூஷன், மார்க்கெட் ரேட் வேல்யூஷன் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கேஒய்சிஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கம்பெனியோட பாலிசி படி வந்து கேஒய்சி கண்டிப்பாக வந்து உங்களோட பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ நகை எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த நகைக்கு உங்களுக்கு ஒர்த் இருக்கா, ஸோ உங்கள் நெட்ஒர்த் வந்து இந்த அவங்களோட வெயிட், அவங்க சேல் பண்ணுற வெயிட்டுக்கு அவங்களுக்கு நெட்ஒர்த் இருக்காங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொடுக்குற ப்ரூஃப் எல்லாத்தையுமே பேக் எண்டில் நம்ம சாஃப்ட்வேர்ஸில் வந்து அதோட ஜெனுவிட்டியாக செக் பண்ணுவோம். அது நகை கொண்டு வந்தவங்களுக்கு ஏன் அந்த நெட்வொர்க் செக் பண்ணும்? பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு உங்களுடைய நகை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ உங்களுக்கு உரிமை இல்லாத பொருளை நம்மள்ட்ட வந்து நீங்கள் சேல் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த கோல்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கோல்டு உங்களுக்கு தானா அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது நம்ம பாலிசியை வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது என்டையர் ஃபேமிலி ஹேஸ் டு சே ஓகே நம்மளுது. இப்போ அதை நான் வாங்கின நகை நம்மளுது என்டையர் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ஒரு ரஃபா அதான் அந்த சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வரணுன்றீங்க இல்லையா? பட் இப்போ நான் தான் அதை வாங்கியிருக்கேன் அப்படின்னும் பொழுது இட் இஸ் நாட் நெசசரி நான் இது என்னோட நகைக்கான சில ப்ரூஃப்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மேபி ஒரு சில நகை கடையில் இப்போ நீங்கள் பில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் பேரில் தான் அந்த பில் இருக்குன்னா இமீடியட்டாக வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். அதில் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் விட்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு பில்ஸ் இல்லாத பட்சத்தில் தான் இதெல்லாம் கேட்குறோம். ஸோ உங்களோட நெட்ஒர்த் என்ன, ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா, உங்கள் சேலரி ஸ்லிப் இப்போ ஒரு 100 சவரன் விற்கிறீங்க, ஒரு 50 சவரன் விற்கிறீங்க. அப்போ 50 சவரன் விற்கிறீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும்? அப்போ ஒரு 100 சவரன் இல்லை 200 சவரன் நீங்கள் வச்சிருந்தா தான் 50 சவரன் நீங்கள் இப்போ சேல் பண்ணுவீங்க. 100 சவரன் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா 100மே நீங்கள் சேல் பண்ணிட மாட்டீங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கொண்டு வர பொருளை விட இன்ட்டு 2 வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் இருக்கணும். அதனால பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்குது. நம்மளோட லீகல் வெரிஃபிகேஷன் டீம் இருக்காங்க, ஃபிசிக்கலாக வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஆன் த ஸ்பாட்லேயே வந்து நம்ம கேஒய்சி ப்ராசஸ் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் இப்போ சேலரி ஸ்லிப்பாக இருந்தாலுமே சரி, உங்களுடைய ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண பிஸ்னஸ் வந்து பேக் எண்டில் இமீடியட்டாக ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுவாங்க. பேக் எண்டில் கேஒய்சிக்குன்னு தனியாக டீம் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேருந்து வர ரெக்வெஸ்ட் வந்து இமீடியட்டாக வந்து அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேஒய்சி வந்து அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுவோம். இது வந்து கேஒய்சி ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பேமெண்ட். இப்போ கேஒய்சி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபண்ட் செக்ஷனுக்கு போயிடும். ஸோ ஃபண்ட் செக்ஷன் கேஒய்சி இது எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ராசஸ் தான். இப்போ ஃபண்ட் செக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஃபண்டு வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அந்த வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு ப்ராசஸ் ஆகிடும். கேஒய்சிங்கிறது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே கேஒய்சி ப்ராசஸ் முடிஞ்சிடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 0 கேஷ் பாலிசி, 100% வந்து அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சரி, இப்போ இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ மக்களே இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கே தோணக்கூடிய விஷயம்னா இது ஜெனுவின் கம்பெனின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற நல்ல கொஸ்டின். இப்போ ஒரு ஜென்யூன் கம்பெனி அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும். ஸோ அஸ் பர் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ்லேயே நம்ம கம்பெனி வந்து ரன் ஆகுது. இப்போ ஒரு கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது கால் சென்டருக்கு லேண்ட் ஆகுது. சிஆர்எம் ஆப் மூலியமாக தான் கால் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அட்டன் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு வந்து நம்ம கம்பெனி நம்பர் போகுதுன்னா இப்போ கால் சென்டரில் இருக்கவங்களே கஸ்டமருடைய நம்பர் வந்து கால் சென்டருக்கு ஷோ ஆகாது. ஸோ மாஸ்கிங்கில் தான் இருக்கும். எந்த ஒரு கஸ்டமரையும் மிஸ்யூஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அதை வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க த்ரூ சாஃப்ட்வேர் மூலியமாகவே. எல்லா ஸ்டாஃபுக்குமே வந்து ஆப் இருக்குது. ஸோ ஆப் மூலியமாக தான் லீடு வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்போ கால் சென்டருக்கு லேண்ட் ஆகுது. ஸோ லேண்ட் ஆகிறதுலேருந்து வந்து இமீடியட்டாக வந்து கஸ்டமர் சொன்ன டேட்டுக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து இவங்களுக்கு நம்மளுடைய ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து மேனேஜர்ஸுக்கோ பிரான்ச் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து லீட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே சாஃப்ட்வேரில் தான் நடக்குது. ஸோ ஃபார்வர்ட் பண்ணுற அந்த நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ்க்குமே நம்பர் வந்து தெரியாது, கஸ்டமருடைய நம்பர் வந்து ஷோ ஆகாது. ஸோ த்ரூ ஆப் மூலியமாகவே கஸ்டமருக்கு கால் பண்ணுறாங்க. கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் 1-to-1 கான்வர்சேஷனே வந்து அந்த இடத்துல தொடங்கும். ஸோ அடுத்து வேல்யூவேஷன் போடுறது இது எல்லாமே அவங்க வந்து அடுத்து ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதை பேக் அண்ட் டீமில் வெரிஃபை பண்ணுறாங்க. அடுத்து கேஒய்சிஸ் வந்து நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணணும். ஸோ கேஒய்சி டீம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இது எல்லாம் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 rupees வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுவாங்க. பெனி ட்ராப் மாதிரி வந்து ஒரு செக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓகே உங்கள் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ண இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபைட் பேட்ச் நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்து வெரிஃபைட் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ நம்மளுடைய எஃபி பேஜ் பார்க்கலாம், இன்ஸ்டா பேஜ் பார்க்கலாம், எல்லாமே வெரிஃபைட் வாங்கியிருக்கும். ஸோ இது வெரிஃபைடு பிஸ்னஸாக ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் இந்த கம்பெனி வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு பிராண்ட் அவேர்னஸ் இருக்கணும் கஸ்டமருக்கு. இந்த கம்பெனி எப்படி நம்புறது. ஸோ இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டோடைய ப்ராசஸ் எல்லாமே நம்ம அதார் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து எல்லாமே வெரிஃபைட் பேட்சில் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷனை வந்து கூகுள் மை பிஸ்னஸில் பின் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கஸ்டமர் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமர் கன்வீனியன்ட்டே தான் நடக்கும். இதில் வந்து ஒரு கஸ்டமர் குழப்பமான சூழ்நிலை நகை விற்கிறப்போ வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். அது வந்து நம்ம கம்பெனியில் வராங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு சேல் பண்ணிவிட்டு ஸ்டெப் அவுட் ஆகுறீங்க அப்படின்னா ஃபுல் கிளாரிட்டியாக ஒரு சாட்டிஸ்ஃபையாக தான் நீங்கள் நம்ம கம்பெனிலேருந்து வெளியே போவீங்க. இப்போ சின்ன பையர்ஸ்லாம் வந்து கேஷில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து 0 கேஷ் பாலிசி 100% வந்து அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அண்ட் இந்த ஓல்ட் ஜுவல்லரிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்ற ஒரு மித் இருக்குல்ல சார், இதுக்கு உங்களோட பதில் என்ன? கோல்டுனா கோல்டு தான். ஸோ கோல்டோட பியூரிட்டிங்கிறது வந்து பியூரிட்டி தான் மேட்ரு தவிர கோல்டு பழசா புதுசா அப்படிங்கிறது அதில் மேட்ரு இல்லை. கோல்டு வந்து அதோட பியூரிட்டி வந்து இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்சாலும் அதை பியூரிட்டி தங்கத்தோடைய தன்மை வந்து மாறவே மாறாது. நீங்கள் 1000 வருஷம் எடுத்து பார்த்தாலுமே அந்த தங்கத்தோட தன்மைங்கிறது பியூரிட்டிங்கிறது அதுதான். அந்த பியூரிட்டிக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு சேல் பண்ணலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் பழசு புதுசுங்கிற கான்செப்டே கிடையாது. இப்போது ஜென்ரலாகவே வந்து நம்ம நகை செல் பண்ணலான்ற ஒரு ஐடியா உள்ள வந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு ரேட்டுக்கு இது கம்மியாக இருக்கே, ஒருவேளை அந்த ரேட் பார்த்து நம்ம கரெக்டாக அன்னைக்கு போய் அதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு தோணும்ல சார், அதுக்கு உங்களோட பதில் என்ன? இப்போது நகையை சேல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுங்க மேடம், இன்றைக்கி என்ன ரேட்டோ அதை நம்ம என்ன ஏறலாம் இறங்கலாம் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு இன்றைக்கி தேவை நாளைக்கு தேவைங்கிறப்ப இன்றைக்கி சேல் பண்ணிடணும். இல்லை அடுத்த மாதம் தேவை அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு முன்னாடி நாள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் நாளைக்கு பணம் வேணும் அப்படின்னா ஒரு 1 or 2 days பிஃபோர் வந்து அதை சேல் பண்ணிடுறது நல்லது. ஸோ ஏறும் இறங்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அந்த சுச்சுவேஷன் போய்டும். அப்புறம் என்ன காரணத்துக்காக நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த சுச்சுவேஷனை வந்து மீட் அவுட் பண்ணிடணும். நீங்கள் ஏறணும் இறங்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறதுங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் உங்கள் டிசிஷன் தான். நான் சொல்கிற மாதிரி ஓப்பன் டு கஸ்டமர். ஆனால் அது ஏன் மக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த யோசனை இருக்குன்னா, ஓகே அந்த வேல்யூ ஏறும்பொழுது இன்னும் நம்மளுக்கு பண தேவைகள் இமீடியட்டாக இல்லாதவங்க ஏறணும் இறங்கணும்னு வெயிட் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு எனக்கு தேவை, நாளான்னைக்கு அது தேவை, 1 or 2 days தேவைங்கிறப்ப நான் வெயிட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சார் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டோன் ஜுவல்லரிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதாவது நம்ம வந்து அதை செல் பண்ணும்பொழுது அதற்கான வேல்யூ கம்மியாக இருக்கும், ஏன்னா அது ஸ்டோனோட இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. அதுக்கான பதில் என்ன? இப்போ வந்து நகை வாங்குறப்போ வந்து ஸ்டோனோட சேர்த்து வேல்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ நகையை நீங்கள் விற்கிறங்க பண்ணுறப்போ அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் பேலன்ஸ் உள்ள நகைக்கு தான் மதிப்பு. ஸோ அப்போ அந்த ஸ்டோன் வந்து கம்பல்சரி வந்து அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு அப்போ கிராஸ் வெயிட்டுங்கிறது ஸ்டோனோட உள்ளது. ஸோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ள நெட் வெயிட்டுக்கு தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் கண் முன்னாடியே அந்த ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. கஸ்டமர் கண் முன்னாடியே நடக்கும். இது எவ்வளோ வெயிட், அடுத்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட், இது எல்லாமே அவங்க கண் முன்னாடியே பார்க்கலாம். அண்ட் எப்பொழுதுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது அது அந்த பிராண்ட் நேமாக இருக்கட்டும் இல்லை அந்த கலர்ஸாக இருக்கட்டும் சில விஷயத்தை டினோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபாஸ்ட் மணி கோல்ட் பொறுத்த வரைக்கும் அது என்ன ஒரு பிங்க் தீம் கான்செப்ட்? ஆக்சுவலாக மேடம் இது எதனால் இந்த பிங்க் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கோல்டு அப்படிங்கிறதே வந்து ஒரு உமன்ஸுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட். ஸோ டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், சென்டிமெண்டல் வேல்யூவாக இருக்கட்டும், இது வந்து பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸோ பெண்கள்னாலே வந்து பிங்க். ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து நம்ம அந்த பிங்க் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ கவர்மெண்ட்லேயே இப்போ வந்து எல்லாமே பிங்க் ஆட்டோ இருந்தாலும் சரி, பிங்க் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே பெண்களுக்குங்கிறப்போ பிங்க் தான் வந்து சூஸ் பண்ணோம். ஆண்களும் கோல்டு, நீங்கள் கூட கோல்டு போட்டிருக்கீங்க. போடுறோம், ஆனால் மேக்ஸிமம் வந்து கோல்டு அப்படிங்கிறது வந்து பெண்களோட ப்ராடக்ட் ஒரு விஷயம். ஆண்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, பெண்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பெண்களோட ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் ஒரு 80 to 90% வந்து அது பெண்களுக்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இது ஒரு பிளான்டா யோசிச்ச ஒரு விஷயம் தான். பிங்க்ங்கிறது ஒரு உமன் ரிலேட்டடாக பண்ணணுங்கிறதுக்காக பிங்க் பண்ணணும். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட தான் நிறைய வீட்டில் வந்து கோல்டுக்கான ஒரு வேல்யூவோட எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு மித்தா பார்க்குறீங்களா இல்லை அது உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக மேடம். ஏன்னா இம்போர்ட்ஸ் நம்ம அதிகமாக பண்ணுறோம்னாலே நம்மள்ட்ட தான் அதிகமாக கோல்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கோல்டை வந்து ஒரு மெட்டலாக பார்க்கல, அது வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட். ஜுவல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இந்தியாவில் பேசிக்காக சவுத் இந்தியாவில் அது தமிழ்நாடு கேரளா சைடில் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட். ஸோ அது ஒரு ஃபினான்ஷியல் அசெட்டு ப்ளஸ் ஒரு எமோஷனல் கனெக்ட். ஸோ எல்லாருமே வந்து கோல்டை தான், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டை தான் ஒரு எமோஷனலாகவும் பார்க்குறாங்க. மேரேஜுக்காக இருந்தாலும் இமீடியட்டாக கோல்டை பேஸ் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ கோல்டுங்கிறது கண்டிப்பாக வந்து நம்மள்ட்ட இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இருக்கிறத நம்ம ரீசைக்கிள் பண்ணாலே வந்து இந்தியன் எக்கானமியை வந்து நம்ம பூம் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்டை குறைச்சிட்டு இந்தியன் எக்கானமியை வந்து ஈஸியாக வந்து பூம் பண்ண முடியும். அண்ட் ரஃப்லி இஃப் ஐம் நாட் சவுண்டிங் ராங் 60+ பிரான்ச்சஸ் அப்படின்றது நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் அதில் நிறைய யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த சர்வீஸ் அவங்களுக்கு தேவை அப்படின்னும் போது அது எந்த ஊராக இருந்தாலும் இமீடியட் டோர் ஸ்டெப் ஒரு அவைலபிலிட்டி கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட அந்த பிரான்ச்சஸ் பற்றி சொல்லுங்க. மேடம் இப்போ நம்ம வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல இருந்தாலும் வித்தின் ½ an hourல நம்மளால ரீச் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வர முடியும், இல்லை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் வீட்டுக்கு வர முடியும். அந்த அளவுக்கு வந்து பிரான்ச் நெட்வொர்க் வந்து, அதனால தான் இப்போ நகையை விற்கணுங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இன்னும் 1 hour ட்ராவல் பண்ணுமா, இன்னும் 1.5 hour ட்ராவல் பண்ணும். ஒரு கிராமத்தில் ஒரு இன்டீரியரில் ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்க ஒரு பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து நகையை எடுத்துகிட்டு வந்து இன்னும் நம்ம ஒரு சிட்டிக்கு கொண்டு வரணும், இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு வந்து அங்கே இருக்கான்னு பார்த்து சேல் பண்ணுவோம். அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து அந்த சுச்சுவேஷனை நம்ம உடச்சிட்டோம். இப்போ மார்க்கெட்டில் வந்து அவங்க எப்போ வேணும்னாலும் டிசைட் பண்ணாலும் வித்தின் ½ an hourல நம்மள்ட்ட சேல் பண்ண முடியும். ஒன்று நம்ம அவங்க பிரான்ச்சுக்கு வரணும்னாலும் ½ an hourல நம்ம பிரான்ச் ரீச் பண்ண முடியும், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ½ an hourல ரீச் பண்ண முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்களால வித்தின் ½ an hourல ரீச் ஆகிற அளவுக்கு நம்மளோட பிரான்ச் நெட்வொர்க் இருக்குது. இப்போ 60 பிரான்ச்சஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பிரான்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கேரளாவில் நம்மளுக்கு பிரான்ச் இருக்குது, கர்நாடகாவில் பிரான்ச் இருக்குது, ஆந்திராவில் பிரான்ச் இருக்குது, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த இந்தியா லெவலில் போகிறோம்.
பேன் இண்டியாவுக்கு இப்போ பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே வந்து டெஃபினெட்லி இன் நீட் அப்படின்னும்போது நமக்கு கை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய விஷயமே இந்த கோல்டு தான். அந்த கோல்டுக்கான ஸ்கீம் நிறைய அழகாக கொண்டு வந்து இத்தனை ஆல் ஓவர் இடத்துல வந்து அந்த பிரான்ச்சஸை கொண்டு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் கம்பெனி பற்றி? கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுடைய ஆதரவுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து வளர்ந்து வந்திருக்கோம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் தான். நம்ம கொடுக்குற சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு பிடிச்சிருந்ததுனா தான் நம்ம இந்த அளவுக்கு வளர முடியும். ஸோ இவ்வளோ பிரான்ச் நெட்வொர்க் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னாலே கஸ்டமர் நம்மளுக்கு கொடுக்குற ஆதரவு. ஸோ நம்மளோட சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு. அதுமாதிரி கஸ்டமர் கன்வீனியன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒர்க்கிங் டைம்ஸாக இருந்தாலும் நம்ம ஸ்டாஃப்னுடைய இதாக இருந்தால் எல்லாமே டெடிகேட்டிவாக வந்து பண்ணுறாங்க. கஸ்டமருக்காக என்னென்னலாம் சர்வீஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாமே வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம். அதேமாதிரி அதுக்காக தான் அந்த டோர் ஸ்டெப் ப்ராசஸுமே நம்ம பண்ணோம். இப்போ டோர் ஸ்டெப் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு வயசானவங்க இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, நகையை சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால வந்து பாதுகாப்பாக நகையை எடுத்துகிட்டு வந்து ஒரு 1/2 hour 1 hour ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர் அதுமாரி டைம் இல்லை, இப்போ இருக்க ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், அடுத்தடுத்த வேலைகள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த டைமில் ஒரு 1/2 day போய் நம்ம ப்ராசஸில் போய் நம்ம போகணுமா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வித்தின் 1/2 hour நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா அடுத்த 1/2 hour கோல்டை சேல் பண்ணலாம். நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே சேல் பண்ண முடியும். ஸோ இந்த டோர் ஸ்டெப் சர்வீஸுங்கிறது நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகுது. சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஷுர் பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.